ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊர் மணலூர் கம்மாய்க்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இங்கே வந்ததே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் ஊருக்கு அம்மா. கலண்டுக்கிருச்சா? இங்கே ஊற்றவா? விடுங்க. இருக்கேன். இந்த அங்கிட்டு யாரோ கட்டி போட்டிருக்கா. இது என்ன நிற்க மாட்டேங்குது? இப்போ இங்கே கட்டி கிடக்குறது நல்ல இடமா இருக்குது. இங்கிட்டு படுமா என்னன்னு தெரியலையே. இது சம்பு தானே? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேரட்டுன்னு சொல்கிறது தெரியாமல் இதான் கேரட்டுன்னு சொல்லுவோம். இங்கே எங்கன மீன் இதில் எங்கே கிடக்க போகுது? அவங்க கட்டி போட்டிருக்காங்கல்ல, அது நல்ல இடம் போல். நம்மோட்டு வலை மாதிரியே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த வலை இப்போ தான் கட்டிட்டு யாரோ போகிறா ஒரு ஆள். எங்களுக்கு இந்த சைடெலாம் இங்கிட்டு வரவே மாட்டோம் நாங்கள். எங்களுக்கு அங்கிட்டே ஊரணியை நிறையா கிடக்கு, அதனால அங்கிட்டே பிடிச்சிடுறது. எல்லாத்துலேயும் தண்ணி நிறையா இருக்குது, எல்லா குளத்துலேயும். அதுதான் நான் முதலே சொன்னேன், அங்கிட்டு போயிடுவோன்னு. அதுக்கு நம்ம சைடே போட்டிருக்கலாம் வலை. இதெல்லாம் கடிக்குமான்லாம் தெரியலை, தண்ணியே இங்கனுக்குள்ளே இல்லை. தொண்டை அடிக்க போறீங்களோ? அது எப்படி அங்கன மட்டும் ஒன்றத்தையுமே காணும்? சரியான மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. 2 மீன் பட்டுச்சு, ஒன்று ஓடிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு இடையிலே. இந்த இடத்துல ஒன்று பட்டு ஓடி போச்சு வர இடையில. இங்கே பாருங்க, அப்படி கலட்டாமல் காட்டுங்க. அப்படியே பிடிச்சிட்டு எத்தனை தண்ணி மீன் சரியானது அம்மா. சார் இங்கே ஒன்று கடந்து போயிடுச்சு. இது அது பட்டுச்சே, இதே அது முடியாது பிடிச்சோம், இல்லைன்னா இதுவும் ஓடி இருக்கும். நான் அதுதான் போயிடுச்சு. இதுக்குள்ள விட்டுக்கோங்க. மீன்
எங்கிட்ட வலை இருக்குன்னு தெரியலையா? அங்கே அடிச்சிருச்சு. அவங்க வலையில் அடிச்சிருச்சு. எங்கிட்டுன்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு மீனை எடுக்கவே முடியல. எங்கிட்டு மாட்டியிருக்குன்னு ஓட தெரியல. பறவைல தான் விரா மீன் கிடக்குன்னு சொல்லுவேன். நான் பொழுது போகணுமா? இதில் வர்றேன். இது அமைச்சிருவா கேமராவா? அது குதிச்சிரும். அது இல்லை செத்து போச்சா? அதுக்கு இடையில பிறண்டுருச்சா? புட்டுச்சு அமுக்குன்னு அமுக்குன்னு. இந்த இடத்துல தான் ஒன்று போயிடுச்சு. அதை தான் பிடிச்சேன். சின்ன மாதிரி பிடிச்சியலா? புட்டுச்சே விட்டுட்டியலா? அது அமுக்க முடியல, ஓடிடுச்சு. நான் அந்த இங்கிட்டு சின்ன சிலேபியா பட்டுச்சியல்ல, நான் அப்படி தான் நினச்சேன். போயிடலாம் அங்கிட்டு அப்படின்னு. இதில் எப்படி பாடும் அப்படின்னு 2 சின்ன சிலேபி நான் பிடிச்சேன் இங்கே. ஏம்மா விழுந்துட்டியலா? நான் பிடிச்சிருந்தீங்க பாருங்கள். இதை பிடிக்கணும்னு தான் நான், இல்லைன்னா அதை போய் பிடிச்சிருப்பேன். இதான் நான் பிடிச்ச மீன். சரி சரி போகுது. இதுதான் கோரைப்பூ. அந்த மீன் பட்டதுக்கப்புறம் ஒன்றுமே படலை. போயிடுச்சா? அது அந்த இந்த டைமில் தான் படும். போய் ஆமை பட்டுக்கிட்டு இருக்காது மீன். 2 மீன் பட்டுச்சு. 2ஐயும் பிடிச்சிருந்தா இப்போ போயிருக்கலாம் வீட்டுக்கு. இந்த கரையை தாண்டினா எங்கள் ஊர் ஸ்கூலு. அங்கே போகும்போது காட்டுறேன். எதையுமே லேசாக அந்த தண்ணி டாங்கு மட்டும் தெரியும். இந்தா 4 மணியாச்சா? மணி அடிக்குதோ? புத்து வேலையா? அம்மன் கோயிலா?